எல்லா வெண்ணையும் எனக்கு வேணும். அந்த பூதத்தை விரட்டுறதுக்கு யோசனை கேட்டா நீ வெண்ணைய பத்தி பேசுற. அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நீ செய்யற வெண்ணெய்களை இங்க இருக்கிற கல்லுக்கு நடுவுல போட்டு வை. அப்புறம் பாரு என் யோசனையால அந்த பூதங்கள்லாம் எப்படி பயந்து ஓடுதுன்னு. சின்ன பையன், நீ யாரு? ஒழுங்கா எனக்கு வழியை விட்டுட்டு அந்த பால்கார எங்க இருக்கான்னு சொல்லிடு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன மிரட்டுவ? நான் செய்யற மாதிரி உன்னால செய்ய முடியுமா? எப்படி இந்த கல்லுகளை உடைச்சேன்னு பாத்தியா? இதே மாதிரி உன்னோட எலும்புகளையும் உடைச்சிருவேன். உன்னால முடிஞ்சா என்ன மாதிரி கல்லை உடைச்சு காட்டு பாக்கலாம். இப்ப நான் எவ்வளவு பெரிய பலசாலின்னு புரிஞ்சுதா? வேணா வா மோதி பாத்துடலாம். அம்மா அப்பா இரு, நான் என் தாத்தா கிட்ட போய் சொல்றேன். இப்ப நீ இந்த பூதத்தை சமாளிச்சுட்ட. ஆனா இது போய் இன்னைக்கு ராத்திரி அத குடும்பத்தையே கூட்டிட்டு வருமே, அப்ப என்ன செய்ய போற? ஹே, கவலைப்படாத. ராத்திரி அதுங்களை என்ன பண்றதுன்னு நாம யோசிக்கலாம். நாம இல்ல, நீதான் யோசிக்கணும். ஞாபகம் வச்சுக்க, இன்னைக்கு ராத்திரி என் இடத்துல நான் இருக்க போறது இல்ல. அதுக்கு பதிலா நான் வேற யாரையாவது அந்த இடத்துல நான் தங்க வைக்க போறேன். ஓ, இது நல்ல யோசனையா இருக்கே. பரவாயில்லையே, நீ கூட சில நேரங்கள்ல நல்லா யோசிக்கிற. நீ என்ன சொன்ன? நான் பிரமாதமான யோசனை சொன்னனா? ஆமா, நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு உன் இடத்துல வேற சில பேர் இருக்க போறாங்க. அவங்க யாருன்னு நீ நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்க. எதுக்காக அழுவுற என் செல்ல கண்ணா? ஒரு சின்ன ஆளு, இல்ல ஒரு பெரிய ஆளு ராட்சச மாதிரி இருந்தா. அந்த பால்கார நண்பன் என்ன அடிச்சுட்டாமா. என்னது? இங்க பாருங்கப்பா, ரொம்ப வலிக்குது. யார் நம்ம பையனை அடிச்சது? யாருன்னு சொல்லு. இன்னைக்கு ராத்திரி அவங்க நிச்சயமா இங்க வருவாங்க. அவங்க வரும்போது நம்ம யோசனை சரியா செயல்படலன்னா, அவங்க பசியோட இருந்தாலும் இல்லனாலும் நம்மள சாப்பிடாம விட மாட்டாங்க. அவங்கள சாப்பிட்டுட்டு வரலாம். இதை எதுக்காக வெண்ணெயில போட சொல்ற? ஆமா, அப்பதான் கடிச்சு சாப்பிடும் போது கல்லு மாதிரி சத்தம் வரும். சரி, பார்க்கலாம். நண்பா, நீ பேசாம வெண்ணெய் மலைகளை உருவாக்கி காசு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த திட்டம் ஒழுங்கா செயல்படுமா? குட்டி, எங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கு. எங்களுக்கு சாப்பாடு. ஆமா, எங்களுக்கு விருந்தாக போற. இந்த நிலா வெளிச்சத்துல பார்க்க இதுக்கு பூதம் மாதிரியே இருக்கே. அவங்க வர சத்தம் எனக்கு கேக்குது. நண்பா, நான் சொன்ன மாதிரி செய். ஜாக்கிரதை. நீங்க பெரிய பூதனா நான் பயந்துருவேனா? உங்க வேலையை காட்டுறீங்க. உங்க எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிடுறேன். என்கிட்ட இருந்து நீங்க யாரும் தப்பிக்க முடியாது. வேற யாராவது பூதம் இருக்கீங்களா? நாம பேசாம வந்த சூடு தெரியாம இங்க இருந்து கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இனிமே என் இடத்துல ஏதாவது பூதத்தை நான் பார்த்தேன், இப்படி அடிச்சு சாப்பிட மாட்டேன். அவங்க நடக்கவே முடியாதபடி கடிச்சு சாப்பிட்டுருவேன். சீக்கிரமா வாங்க, உங்க பின்னாடிதான் வந்துகிட்டு இருக்கேன். ToonWorldTamil.blogspot.com. இந்த பக்கம் வரவே கூடாது. வாங்க, எங்கேயாவது போயிடலாம். அவங்க இந்த பக்கமே வர மாட்டாங்க. நாம சந்தோஷமா இருக்கலாம்.
உன்னோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். பெரிய விஷயம் நினைச்சு ஆனா நீ ரொம்பவே சுலபமா முடிச்சிட்ட. சரி வா, உன்னோட புது வீட்டை நான் காமிக்கிறேன். என்ன ஆச்சரியமா இருக்கா? நம்ம பேசினப்பே என் சொத்துல நான் பாதி தரேன்னு சொன்னேன்ல. எனக்கு 2 வீடு இருக்காத, நான் உனக்கு 1 தரேன், சரியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ அவருக்கு கடைசியில சொந்தமா ஒரு வீடு கிடைச்சது. ஆமா, இப்ப அவர் வேலை செஞ்சாகணுமே, முன்னாடி மாதிரி பொறுப்பு இல்லாம இருக்க முடியாது. நீ ஏன் அப்படி நினைக்கிற டாட்? அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன்னா எங்க அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். ஓ ஆனா, எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? யாருக்கு சீஸ் கேக் வேணும்? தேங்க்ஸ்மா. என்ன சார், போறதுக்கு முன்னாடி சீஸ் கேக் சாப்பிட விரும்புறியா? ஆனா ஒரு பீஸ் தான் சாப்பிடணும். உனக்கு சீஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். நானே எல்லாத்தையும் சாப்பிட்டு இந்த வீட்டையும் ஆன்ட்டி கிட்ட கேட்டு எழுதி வாங்கிடுவேன்னு பயப்படாதீங்க. ஏன்னா என்னால பூதத்தை எல்லாம் விரட்ட முடியாது.